டாரடெக் சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து நம்ம அடுத்த பார்ட் வீடியோ பார்க்க போறோம். வலி மிகுதலும் மிகாமையும் அப்படின்னு சொல்றது. வலி மிகுறது அப்படின்னா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி பெயின் கிடையாது, சரிங்களா? வலி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லினம் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் வல்லினம்? நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். கசட தபர வல்லினம், எங்கென நமன மெல்லினம். அதே மாதிரி எரள வளல அப்படின்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க, சரிங்களா? சோ கசட தபர வல்லினம், எங்கென நமன மெல்லினம், எரள வளல இடையினம் அப்படின்னு சொல்லி இந்த 18 மெய்யெழுத்துக்களையும் இந்த வரிசையில பிரிச்சிருப்பாங்க. அப்ப முதல்ல இருக்கக்கூடிய அந்த கசட தபர தான் என்னது அப்படின்னா வல்லின எழுத்துக்கள். அது வரக்கூடிய இடங்களை தான் என்ன சொல்லாங்கன்னா வல்லினம் மிகுதல் மிகாதல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ எங்க வரணும் எங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக அது இருக்கும். பொருட்களை நன்கு தெரிந்து கொள்வதற்கும் நாம் எழுதும் பொருட்களை பற்றி புரிந்து கொள்வதற்கும் வலி மிகுதலை பற்றியும் மிகாதத்தலை பற்றியும் அறிஞ்சு வச்சிருக்கிறதுன்றது அவசியம். பசி பிணி பகை இவை குலோத்துங்கனோட ஆட்சியில கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பசி பிணி பகை, பசி கிடையாது, பிணி நோய் கிடையாது, பகை கிடையாது. இந்த வாக்கியத்திற்கும் பசி பிணின்னு தானே வரணும். பசி அப்படின்னா பசி பிணி, இது ரெண்டு வேற வேற வேர்ட் மாதிரி இருக்கும். பசி பிணி பகை எனும் இவை குலோத்துங்கன் ஆட்சியில் இல்லை அப்படின்ற வார்த்தைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இங்க இந்த வல்லினம் இல்ல, இங்க வல்லினம் இருக்கு. சோ முதல் வாக்கியத்துல பசியும் பிணியும் பகையும் இல்லை அப்படின்னு தனித்தனியா நம்ம பொருள் கொள்றோம். அதே இது ரெண்டாவது வாக்கியத்துல பாத்தீங்கன்னா பசியாகிய பிணியும், பசி அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும் பகையும் இல்லை அப்படிங்கிறது பொருள். சோ ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னது அப்படின்னா அந்த வல்லின எழுத்து தான். இங்க பாத்தீங்கன்னா ஓடா குதிரைகள் அப்படின்னா ஓடாம நிக்குதுல அந்த குதிரைகள் அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ இங்க பாத்தீங்கன்னா ஓடா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஓடா குதிரை என்றால் ஓடாத குதிரைகள். இங்க என்னன்னா ஓடாம நிக்கும்ல ஒரே இடத்துல, ஓட மாட்டாத குதிரை அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். சோ இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓடா குதிரை, நிரம்ப வேறுபாடு. ஓடா குதிரை என்றால் குதிரைகள் ஓட மாட்டா அப்படின்னு அர்த்தம். நீங்க நினைக்கலாம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே. இங்க ஓடா குதிரை அப்படின்னா ஓடாத குதிரை, பொம்மை குதிரை, அது வந்து செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட்னா குதிரை ஓடுற குதிரை தான், ஆனா இப்ப ஓடாம நிக்குது, ஓடா குதிரை. மேற்குறித்த வேறுபாடு அப்படின்றது பிழையின்றி நல்ல தமிழ் எழுதுறதுக்கு இலக்கணம் அப்படின்றது இன்றியமையாததுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இலக்கணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறின்றி புரிந்து கொள்வதற்கும் தவறின்றி கருத்தை வெளியிடுவதற்கும் கருவியாக இருக்கு. அதனால இங்க வள்ளெழுத்து மிகுறது அவசியம்னு சொல்லியிருப்பாங்க. இங்க தொகைநிலை தொகாநிலை, அதாவது ரெண்டு சொற்களுக்கு குறையாமல் தொடர்ந்து வர்றது அப்படின்றது. தொகைன்னு என்ன அர்த்தம் முதல்ல அப்படின்னா மறைந்து வருவது, தொகானா மறையாமல் வெளிப்படையாக வருவது. ரெண்டு சொற்களுக்கு குறையாமல் தொடர்ந்து வருவதுதான் என்னது அப்படின்னா தொடர். ஒரு சொல்லை தொடர் என சொல்லக்கூடாது, வண்டி தொடர் என்று எப்போது கூறுகிறோம்? ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டிகள் தொடர்ந்து வரும்போதுதான் தொடர் வண்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்ததன் காரணமாக அந்த சொல்ல என்ன சொல்றோம்? தொடர் அப்படின்னு சொல்றோம். கோழி கூவிச்சு அப்படின்றது ஒரு தொடர், ஒரு சென்டென்ஸ், அதான் சொல்றாங்க. தொடர் தொகாநிலை தொடர் அப்படின்னும் தொகைநிலை தொடர் அப்படின்னும் ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. தொகானா என்ன அர்த்தம்? மறைஞ்சு வராம இருக்கிறது, தொகைனா மறைஞ்சு வர்றது. இப்ப பாருங்க, தொகாநிலை தொடர் என்று ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு சொற்கள்ல இருந்து பொருள் கொள்ளும் போது நடுவில் ஒன்று மறையாமல் இருக்கிறதுனால அது தொகாநிலை தொடர். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி சொல்றேன் அப்படின்னா மதுரைக்கு சென்றேன் அப்படின்னு சொல்றேன். அதுல அப்படியே வெளிப்படையாக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்திருக்கு, எதுவுமே மறையல. இதே இது மதுரை சென்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்காம் வேற்றுமை உருவான கூ மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப நான்காம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றது நான்காம் வேற்றுமை தொகை, தொகைனா மறைஞ்சு வர்றது. இப்படி வெளிப்படையாக வர்றது விரி, சரிங்களா? சோ மறைஞ்சு வந்தா தொகை, வெளிப்படையாக வந்தா விரி. சோ அப்படி மறைஞ்சு வர்றது தொகைநிலை தொடர்னு சொல்றோம். கோழி கூவிச்சு என்னும் தொடரில் ஒன்றுமே மறையல, சோ இது தொகாநிலை தொடர். தங்கை சட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்பா சட்டை அப்படின்னு சொல்றோம். பாப்பா சட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்பாவின் சட்டை. இல்லின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. அல்லது பாப்பாவின் அது, இங்க பாருங்க தங்கை சட்டை, தங்கையினது சட்டை உரிமை பொருள்ல வருது. சோ ஆறாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வர்றது தொகைநிலை தொடர். துணி கட்டு, துணி கட்டு, துணியை கட்டு, சரிங்களா? இது தொகைநிலை தொடர்.
துணி கிழிந்தது. துணி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கிழிஞ்சு போச்சு. சோ எழுவாய சொல்லி இந்த தொடர் வருது. இது எழுவாய் தொடர். எழுவாய் முதல்ல இருக்கிறதுனால எழுவாய் தொடர் ஆகுறது. எழுவாய் தொடர்ல வள்ளெழுத்து மிகாது. முக்கியமானது சப்ஜெக்ட்ல. முதல் வேற்றுமை தானே எழுவாய் வேற்றுமை. அடுத்து ஓடா குதிரைகள் அப்படின்னு சொல்லும் போது இது வினை முற்று தொடர். வினை முற்று ஓடான்னு சொல்லிட்டாங்க. வினை முற்று அதாவது ஓடாதுன்னு வரணும். ஈறு கட்டிருக்கு ஓடா அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு எதிர்மறையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வினை முற்று முதல்ல வந்துருச்சு. ஓடா அவ்வளவுதான். அது ஓடாது ஓடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வினை முற்றை தொடர்ந்து ஒரு தொடர் வருது. வினை முற்று தொடர். வினை முற்று தொடர்ல வள்ளெழுத்து மிகாது. ரொம்ப முக்கியம். அப்ப இங்க மிகுந்திருக்கு ஓடா குதிரைகள் அப்படின்னு சொல்லும் போது ஓடா அப்படின்னு சொல்றோம். ஓடாதுன்னு வரணுமா? சோ ஈரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி எழுத்து கெட்டிருக்கு. குதிரை அப்படின்ற அந்த ஒரு எச்சத்தை ஒரு பெயர் சொல் நிறைவு செய்யும் போது அது ஈறு கெட்ட எதிர்மறை. ஓடும்னா நேர்மறை, ஓடாதுன்னா எதிர்மறை. எதிர்மறை பெயர் சொல் நிறைவு செஞ்சா பெயரச்சம். அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வள்ளினம் மிகும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஓடா குதிரைகள் என்னும் தொடரை பெயரச்ச தொடர்னு சொல்லுவோம். ஓடாதன்றதுல த கெட்டிருக்கு, ஈறு கெட்டிருக்கு, கடைசி எழுத்து எதிர்மறையா இருக்குது. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா தொகைநிலை தொடர் சொற்சுருக்கத்திற்காக தமிழ்ல அமைந்து கிடக்கிறது. சொற்களின் சிக்கனத்திற்காகவும் புது சொற்களை ஆக்கிக் கொள்வதற்காகவும் நம் முன்னோர்கள் தொகைநிலை தொடர்களை விஞ்ஞான முறையில் அடிப்படையில் அமைந்திருக்கும் போது அதை பார்த்து வியப்படையாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தொகைநிலை தொடரை தொகைன்னு சொல்றோம். ரெண்டு சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் கொள்ளும் போது இடையில ஏதாவது ஒண்ணு தொக்கி அதாவது மறைஞ்சு வர்றதுதான் தொகைன்னு சொல்றோம். பாருங்க, துணி கட்டு, இது ஒரு தொகைநிலை தொடர். இதுல என்ன மறைஞ்சிருக்கு? துணியை கட்டு அல்லது துணியால் கட்டு அப்படி வருது. சோ தொகை ஒரு சொல் நீர் அமைத்து அப்படின்னு சொல்றது. அதாவது ரெண்டு சொற்களாக நின்றாலும் ஒரு சொல் மாதிரிதான் இருக்கும். செடி கொடி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். செடிகளும் கொடிகளும் அப்படின்னு உம்ன்ற விகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது உம்மை தொகை. நடுவில் மறைஞ்சிருக்கிறதுனால உம்மை தொகை. பூரி கிழங்கு இட்லி சாம்பார். பூரியும் கிழங்கும் இட்லியும் சாம்பாரும் உம்மை தொகை. அடுத்து பாருங்க, வள்ளெழுத்து மிகுறதுல கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்படி எழுதுனா இங்க உம்மை தொகைகள் ஆகாது, பொருளும் வேறுபடும். அடுத்து யானை குதிரை அப்படின்னு சொல்லும் போது யானையும் குதிரையும் விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் உம்மை தொகையில வள்ளினம் மிகாது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட். பெயரச்ச தொடர்ல வள்ளினம் மிகாதுன்னு சொன்னாங்க. எழுவாய் தொடர்ல வள்ளினம் மிகாதுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? உம்மை தொகையில வள்ளினம் மிகாதுன்னு சொல்றாங்க. சரி, அடுத்து மலை தோல். மலை போன்ற தோல், போல போன்ற ஓம உருவு மறைஞ்சு வர்றது உவமை தொகை. உவமையை காட்டும் சொல் மறைந்து வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற்றுமை தொகையில ரெண்டு இருக்கு. வேற்றுமை உருவு மட்டும் மறைஞ்சு வர்றது ஒண்ணு, துணி கட்டு, இது இரண்டாம் வேற்றுமை. துணியை கட்டு இங்க வள்ளெழுத்து மிகாது. ஏன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில மிகும். துணியை கட்டு அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையா வந்துச்சுன்னா வள்ளினம் மிகும். மதுரைக்கு சென்றேன் அப்படின்னு நான்காம் வேற்றுமை உருவான கூ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னு சொன்னா வள்ளினம் மிகும். சரிங்களா? சோ அதே மாதிரி மத்த இடங்கள்ல இரண்டாம் வேற்றுமை தொகையில வள்ளினம் மிகாது. துணியை கட்டு அப்படின்னு அந்த உருவு மறைஞ்சு வர இடத்துல வள்ளினம் மிகாது. குதிரை கழுத்து, குதிரையினது கழுத்து, ஆறாம் வேற்றுமை தொகை, இங்க வள்ளினம் மிகும். எங்க மிகும்? இரண்டாம் வேற்றுமை விரியில மிகும், நான்காம் வேற்றுமை விரியில மிகும், ஆறாம் வேற்றுமை தொகையில மிகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில முதல்ல நிற்கும் சொல் அக்ரிணையாக இருக்குமானால் வள்ளெழுத்து மிகும். இது முக்கியமான ஒரு ரூல். குதிரையினது, நாயினது வாள். பாருங்களேன், நாயினது எப்படி சொல்றாங்க? நாய்க்கால். ஏன் இக்கு போட்டோம்? நாயினது கால். அப்ப முதல்ல இருக்கிற சொல் அக்ரிணை, ஆறாம் வேற்றுமை தொகையில இருக்கு, வள்ளினம் மிகும். கிளிக்கால், கிளியினது கால். வையை கரை, வைகையினது கரை. ஆறாம் வேற்றுமை தொகையில நிலைமொழி உயர்தனையாக இருந்தால் வள்ளெழுத்து மிகாது. சீத்தை கை, தம்பி சட்டை, தம்பியினது சட்டை தான் வரணும். கண்ணகி கோயில் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? சோ உயர்தனையா இருக்கிறதுனால வள்ளினம் மிகல. மற்றொரு வேற்றுமை தொகை உண்டு. என்னன்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யானை பாகன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஐங்கிற வேற்றுமை உருவு ஒட்டும் பயனை தரக்கூடிய சொல்லும் மறைந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. யானையை ஓட்டும் பாகன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். சோ அப்ப உருவும் பயனும் உடன் தொக்கி நிற்கக்கூடிய சில வேர்ட்ஸும் மறைஞ்சிருக்கு. சோ அந்த இடத்துல வள்ளினம் மிகுதல் அப்படிங்கிறது கட்டாயம். அப்ப எப்படி எழுதணும்? யானை பாகன். ரைட்டா? யானையை ஓட்டும் பாகன். அடுத்து பாருங்க, சிற்றுண்டி சாலை, தண்ணீர் தொட்டி, சிற்றுண்டி சாலை.
சிற்றுண்டியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரோடு. அப்ப 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் மறைஞ்சிருக்குது, அந்த இடத்துல வல்லினம் மிகும். தண்ணீரை உடைய தொட்டி, அப்ப அந்த 2ஆம் வேற்றுமை உருபோட அந்த உடன் தொக்கி நிற்கக்கூடிய வேர்டும் மறைஞ்சிருக்குது, சோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, தங்க காப்பு, பருத்தி துணி, தகர பெட்டி. தங்கத்தால் ஆன காப்பு, இது எப்படி எழுதுவோம்? தங்கத்தால், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு மட்டும் பிரீஃபா எழுதி காட்டுறேன். தங்கத்தால் ஆன காப்பு, இத்தனையும் மறைஞ்சு வந்திருக்கு. அந்த ஆள்ற 3ஆம் வேற்றுமை உருவோட தங்கத்தால் ஆன காப்புன்னு அப்படி இத்தனையும் மறைஞ்சு வந்திருக்கிறது, இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்ப 2ஆம் வேற்றுமை விரியில மிகும் பார்த்தோமா, 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கிய தொகையிலையும் மிகும். அதே மாதிரிதான் 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை நிற்கக்கூடிய தொகையில வல்லினம் மிகும். பருத்தியால் ஆன துணி. அடுத்து குழந்தை பால், குழந்தைக்கு பால். நம்ம ஏற்கனவே 4ஆம் வேற்றுமை தொகையில மிகும்னு பார்த்தோம், சரி 4ஆம் வேற்றுமை விரியில மிகும்னு பார்த்தோம். இங்க 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையிலையும் வல்லினம் மிகும். குழந்தைக்கு பால். மலை பாம்பு, மலையின் கண் உள்ள பாம்பு, மலையில் உள்ள பாம்பு. மதுரையில் உள்ள சொக்கநாதர், மதுரையில் உள்ள தியாகராஜர் கல்லூரி. இப்படி இருக்கக்கூடியதுல இந்த இடம் அப்படின்ற ஒரு பொருள்ல 7ஆம் வேற்றுமையில அந்த இது பாருங்க, இப்ப நீங்களே பாருங்க, கண் இடப்பொருள்ல வருது. மலையின் கண் உள்ள பாம்பு இடப்பொருள், அப்ப 7ஆம் வேற்றுமை, சரிங்களா. மலையில் பாம்புன்னு சொன்னா 5ஆம் வேற்றுமை ஆயிரும். அப்ப இடப்பொருள்ல வரும்போது 7ஆம் வேற்றுமை. மதுரையில் இருக்கக்கூடிய, மதுரையில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோவில், சரிங்களா. சோ அப்ப அந்த இடப்பொருளை குறித்து வரும்போது 7ஆம் வேற்றுமை தொகை உடன் தொக்கி இருக்கக்கூடிய தொகையில வல்லினம் மிகுது. சரி, மல்லிகை பூ, இரு பெயராட்டு பண்பு தொகை. என்னது? பூன்றதும் பூதான், மல்லிகைன்றதும் பூதான். இப்படி வரும்போது இது இரு பெயரட்டு பண்பு தொகை. முதல்ல என்ன வரும் அப்படின்னா சிறப்பு பெயர் வரும், 2வது பொது பெயர் வரும். மல்லின்றது சிறப்பு, 2வது பொது பெயர். இது ரெண்டுக்கு நடுவுல மல்லிகை ஆகிய பூ அப்படின்ற ஆகியங்கிற உருவு தொக்கி வருவது இரு பெயராட்டு பண்பு தொகை. ஒரு வகையை குறிக்கிறது சிறப்பு பெயர், பூங்கிறது பொதுவான பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 2 பெயர்களும் ஒட்டி வர்றதுனால இது இரு பெயராட்டு பண்பு தொகைன்னு சொல்றோம். இதுல வல்லெழுத்து மிகும். உதாரணமா பாருங்க, ஆடி ஆகிய திங்கள். ஆடி மாதம் மாதம் தான், திங்கள் நாளும் மாதம் தான். சென்னை பட்டினம், ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடியது. முதல்ல சிறப்பு பெயர், 2வது பொது பெயர். சென்னை ஆகிய பட்டினம் அப்படி வர்றது. அடுத்து குடு தண்ணீர், சுடுகாடு, இதெல்லாம் வினைத்தொகை. 3 காலமும் மறைந்து வருவது, இதை காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்லுவாங்க. சோ வினைத்தொகையில வல்லினம் மிகாது. கீழ்கணக்குன்னு சொல்லும் போது ஏன் அந்த இடத்துல இக்கு வருது அப்படின்னு நம்ம டவுட் இருக்கும். ஆனா கீழ்கணக்கு அப்படின்னு எழுதுறதா என்னது அப்படின்னா கரெக்டான வேர்டு. கிழக்கு என்னும் சொல்லும் போது திசை அப்படின்ற அந்த சொல் சேரும் போது கீழ் திசை. ஆறுமுக நாவலரும் ஜி.இ. போப்பும் இலக்கண நூல்கள்ல கீழ் திசை அப்படின்னு தான் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. சிலர் அந்த நிறைய சிலப்பதிகார அடிகள்ல சொல்லியிருப்பாங்க, கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்தேன், மேற்திசை வாயில் வரியேன் பெயர்க்கென அப்படின்னு. சரிங்களா. வல்லெழுத்து மிகுதலும் மிகாமையும் பத்தி இதுல டீடைல்டா என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி. நம்மளும் பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அவுட் சோர்சஸ்ல. சோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா